புதிய அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிறாரு. இது ஒரு எம்ஜிஆர் போல ஒரு அரசியலில் வெற்றியை பெறுவாரா? உங்களோட கணிப்பு எப்படி சார் இருக்கு? என்ன என்ன பேர் சொன்னீங்க? சத்தியம் டிவிக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரை குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே அவர் வெற்றியடைய எனது இனிய வாழ்த்துக்கள். ஓகே. ஆனால் நீங்கள் பேசும்போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போல என்று சொன்னீர்கள். ஆமா, விஜய் அவர்களுக்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்கிறார் என்பதை எனக்கு மறுக்க முடியாது. சரி. புரட்சி தலைவரின் இந்த இமயத்தை சிகரத்தை தொடுவது என்பது சாதாரண காரியம் அல்ல. ஆமா, பல பேர் இருக்காங்க. சிவாஜி அவர்களுக்கு தெரியும். ஆமா. ஆகவே அந்த இடத்தை அடைய முடியாமல் போனாலும் அந்த தலைவர் குறித்த திட்டங்களை, அந்த தலைவர் எப்படி மக்களிடத்திலே அன்பை செலுத்தினார், பண்பை செலுத்தினார், அவர் கொடைவள்ளலாக இருந்தார் என்பதையெல்லாம் மனதில் கொண்டு அதே வழியில் விஜய் அவர்களும் பயணிப்பார்களே. ஆனால் அது விஜய் என்றே போய் முடியும், விஜயமாக முடியும். இந்த அரசியல் கட்சியை அவர் ஆரம்பித்திருப்பது வரவேற்கத்தக்கது. எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் கண்ணன். ஏனென்று சொன்னால் எதையுமே நாம் மறைக்க தயாராக இல்லை. இளைஞர்கள் மத்தியில் அவருக்கு தமிழகத்தில் இந்த இளைஞர் ரசிகர்கள் பட்டாளம் இருக்கிறது. அது எல்லா வீடுகளிலும் ஒவ்வொருத்தர் இருப்பார்கள், அப்படிதான் நான் கருதுகிறேன். ஆகவே இது அரசியலில் வரும்பொழுது எந்த அளவிற்கு அது ஆதரவை தரும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கிறோம். உண்மைதான் சார். உண்மையில நீங்க எம்ஜிஆர் அவர் அரசியல் கட்சி தொடங்கிய போது அந்த ரசிகர்கள் எல்லாம் நிறைய வாக்குகளாக மாறியது. அது தவிர அவரோட கொடைத்தன்மை மற்றும் வள்ளல் தன்மை, மற்றவர்களுக்கு அவர் உதவியது ஆகியவை தொடக்கத்திலிருந்தே அவ்வாறு இருந்தது. பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாகவும் அவரது கருத்துக்களை அவர் திமுகவில் இருக்கும் போதே அவர் தெரிவித்து வந்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் நடிகர் விஜயை பொறுத்தவரை தமிழகத்தின் முக்கிய பிரச்சனைகள் தொடர்பாக அவர் ஒரு சில செயல்களில் இப்போது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களை பார்த்திருக்கிறார். மற்றபடி காவேரி பிரச்சனை பற்றியோ அல்லது முல்லை பெரியாறு பிரச்சனை பற்றியோ அல்லது இந்த சனாதன தர்மங்கள் உள்ளிட்ட திராவிட ஆரிய கொள்கைகள் பற்றியோ அவர் எந்த விதமான விமர்சனங்களையும் செய்யவில்லை. ஆனால் பனையூரில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் பெரியார், காமராஜர், அம்பேத்கர் உள்ளிட்டோர் வழியை பின்பற்றி நாங்கள் அரசியலில் ஈடுபடுவோம் என்ற கருத்தை அவர் கூறியிருந்தார். இந்த சூழ்நிலையில் ஒரு நடிகர் பின்னால், அதாவது எம்ஜிஆருக்கு பிறகு அங்கு தமிழக அரசியல் களத்தில் பலரும், அது நடிகர் எம்ஜிஆருக்கு போட்டியாக இருந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசனாக இருக்கட்டும், அதன் பின்னர் அடுத்த தலைமுறை நடிகர்களாக இருந்த கமலஹாசன், ரஜினிகாந்த் அறிவித்து விட்டு வரவில்லை. விஜயகாந்த் ஓரளவுக்கு அதில் வெற்றியை பெற்று பின்னர் அந்த வெற்றியை அவரால் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இந்திய அளவில் எம்ஜிஆர் செய்த அந்த நடிகராக இருந்து அரசியலில் புகுந்து எம்ஜிஆர் செய்த சாதனைகளை எவரும் எந்த மாநிலத்திலும் படைக்கவில்லை என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் புதிதாக அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கான முயற்சியில் விஜய் ஈடுபடுகிறார் என்று எடுத்துக்கொள்ளலாமா? அந்த இளைஞர்கள், ரசிகர்கள் நீங்க வீட்டுக்கு ஒருவர் இருக்கிறார்கள், ஆனால் அது வாக்குகளாக மாறுமா சார்? அது கேட்டீங்கன்னா சொன்ன மாதிரி ஒரு நீண்ட வரலாறு. அதாவது சினிமா உலகத்திலே கால் வைத்த பின்னால், அதுக்கு பின்னால் ஒருமுறை கதாநாயகனாக வந்தவர் அங்கே கதாநாயகனாகவே தொடர்ந்தார். அந்த கதாநாயகன் சினிமா உலகத்தை விட்டு அரசியல் உலகத்திற்கு வந்த பின்னாலும் கதாநாயகனாக தொடர்ந்தார். நம்பர் 1 அங்கேயும் நம்பர் 1, இங்கேயும் நம்பர் 1 இருந்தார். ஆனால் நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும். சிறுசேமிப்பு தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர், பெருந்தலைவர் காமராஜரை தனது தலைவர் என்று சொன்னார். பேரறிஞர் அண்ணாவை எனது குருநாதர் என்று சொன்னார். ஆனால் வாழ்நாளெல்லாம் சம்பாதித்ததை ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க பழக்கப்பட்ட, எங்கேயும் படிக்கட்டிலே ஏறியும் பழக்கப்பட்ட ஒரு ஒப்பற்ற தலைவர் எம்ஜிஆர். ஆகவே எம்ஜிஆர் வழியை பின்பற்றலாம், எம்ஜிஆர் சாதனைகளை பின்பற்றலாம். ஆனால் எம்ஜிஆர் இடத்தை சென்றடைய வேண்டும் என்று சொன்னால் அது யாராலும் முடியாது என்பதை இந்த இடத்திலே சொல்லி, நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். அவர் நல்ல நிலைமைக்கு வரட்டும். அவர் மேலே விஜய்க்கு வயது இருக்கிறது, அவருக்கு ஆற்றல் மிகு ரசிகர்கள் இருக்கிறார்கள். ஆகவே அதை கொண்டு அவர் பயணிக்க வேண்டும், நல்லவர்களோடு உறவாட வேண்டும். வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பாலிடிக்ஸ் துரோகிகள் பக்கம் போய்விடக்கூடாது, அவர் துரோகிகள் ஆதரவுக்கு செவிசாய்க்க கூடாது. அரசியல் நிலைப்பாட்டில் யார் நல்லவர்கள் என்பதை உணர்ந்து அவர்களோடு கை கோர்ப்பாரே ஆனால் எதிர்கால அரசியல் எல்லோருக்கும் நன்மையாக அமையும். ஓகே சார். புலேந்தர், இதோட இன்னொரு கொஸ்டின் கேட்டுறது உங்ககிட்ட. இப்ப என்ன உங்க ஓபிஎஸ் அணிக்கு இப்போது எத்தனை சீட் கொடுக்க போறாங்க மக்களவை தேர்தலில் பாஜக அணியில? எனக்கு தெரிந்தபடி நான் இப்பொழுது சுற்றுப்பயணத்தில் இருக்கிறோம். இப்பொழுது விழுப்புரம் முடிந்தது, செஞ்சி ஏழுமலை ஏற்பாட்டில், முன்னாள் எம்பி முன்னாள் எம்எல்ஏ ஏற்பாட்டில் முடிந்தது. நாங்கள் கள்ளக்குறிச்சிக்கு போய் கொண்டிருக்கிறோம். அங்கே மாவட்ட செயலாளர் வேங்கையனும் பாஸ்கரும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப நான் ரவுண்ட் வந்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட பேர், முக்கியமா சொல்லணும்னா ஒரு 40-50 பேர்
எலெக்ஷன்ல நிக்கிறோன்னு ஒரு 20 தொகுதியில தயாரா இருக்காங்க. சரி சரி. ஆமா, நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை நிற்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையை அவாவை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அது யார் யார் என்பது எங்களுக்கு தெரியும். அவர் தான் முடிவு செய்ய வேண்டும், அண்ணன் தான் முடிவு செய்ய வேண்டும். கழக ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், அண்ணன் பன்ருட்டியார் அவர்கள் எல்லாம் நாங்கள் எல்லாம் உட்கார்ந்து இறுதி கட்ட முடிவு எடுப்போம். அதை ஓபிஎஸ் அவர்கள் அறிவிப்பார். ஓகே சார், புகழேந்தி சார் எம்பி தொகுதி வேட்பாளராக நிறுத்தி வெற்றி பெற நாங்க வாழ்த்துக்கிறோம். இருந்த போது எத்தனை தொகுதிகள் முடிவாயிட்டது? நான் வெற்றி பெற்றால் கண்ணன் வெற்றி பெற்றார், நான் வெற்றி பெற்றால் சத்தியம் டிவிக்கு என்றும் நன்றி பரவாதவனாக இருப்பேன் என்பதை இந்த நேரத்திலே பதிவு